ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக ஆண்டவன் ஆசையோடு எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொய்யா இலையின் மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொய்யா மரத்தில் வேர், பட்டை, காய், கனி, இலை எல்லாத்துலேயுமே அதிக மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. என்னென்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், இரும்பு சத்து, துத்தநாகம், சோடியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, B6, C, இப்படி நிறைய சத்து இருக்குதுங்க. முக்கியமாக நார்ச்சத்து இருக்குதுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகமாகவே இருக்குதுங்க. நான் அதனுடைய இலையை பயன்படுத்தி தாங்க எனக்கு என்ன நோய் சரியாச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா, கொய்யா மரம் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இலையை பறித்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் பயன்படுத்துங்க. அது நல்லா சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் மரம் இல்லைங்க, அதனால நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு. அந்த இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா உணர்த்தி அதை அள்ளி வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இலையை எடுத்தாலும் நாட்டு மருத்துவத்துக்கு நம்ம வெயிலில் காய விடக்கூடாதுங்க. காய விட்டு அதை எடுத்து வைக்கக்கூடாது. அதில் சுத்தமாக எந்த சத்துமே இருக்காது. நம்ம நிழலில் உணர்த்தி தான் அதை பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், நான் வெயிலில் உணர்த்தி இந்த இலையை எடுத்து வச்சுருக்கேங்க. இது தூள் பண்ணியும் வச்சுக்கலாம், பொடி செஞ்சு. ஆனால் எனக்கு பொடி செஞ்சால் கணக்கு தெரியாதுங்கிறதுக்காண்டி ஒரு 4 இலை 5 இலை பயன்படுத்தணும்னு நான் அதை நிழலில் உணர்த்தி கேரி பேக்கில் அள்ளி வச்சுருக்கிறேன். எனக்கு சுகர் இருந்துச்சுங்க. நான் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே தான் சுகர் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 இருந்துச்சு. எனக்கு 400ன்னு கேட்டோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மெடிசன் எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னாங்க. நான் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இலையை போட்டு பயன்படுத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் சரியாக வராட்டி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு நான் மெடிசன் எடுத்துக்கலைங்க. வீட்டுக்கு இப்போ 1 மாதமாக நான் அந்த இலையை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் 15 நாள் அந்த 400க்கு அப்புறம் நான் 400 எடுக்கும் போது எனக்கு பெருசாக ஐடியா கிடையாதுங்க. நான் வீடியோ போடணும் இதை பற்றி அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. அந்த சீட்டு எங்கே போட்டேன்னு தெரியல. அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேங்க. அதில் பாருங்கள், அப்படியே அந்த சுகர் லெவல் இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டது 15 நாள் கழித்து இந்த டெஸ்ட் எடுத்தேங்க. அதில் 246 தாங்க எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஒரு டெஸ்ட் எடுத்தேங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் நேற்று எடுத்த டெஸ்ட்டுங்க. அது நேற்று போய் நான் ஜிஹெச்சில் போய் டெஸ்ட்டு பண்ணேன். அதில் பாருங்கள் 94 தாங்க இருக்குது. 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள் 94 தான் இருக்குது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பார்த்திங்களா? உங்களுக்கு சுகரே கிடையாது, நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி செஞ்சு உங்களுக்கு சரியானுச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 இலை எடுத்துக்கிறேங்க. ஒரு 4 இல்லை 5 இலை, 4 இலை எடுத்துருக்கேன். அதை நல்லா உணர்த்துனதுனால அப்படி கையில் அப்படி இது பண்ணாலே அப்படி தூள் தூளாகிடுதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா தூள் தூளாகிடுச்சு. அதை நல்லா கொதிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. நல்லா மலன்னு கொதிக்கணுங்க. மலன்னு ஒரு கொதி வந்துட்டால் போகிறோம். ஒரு கொதி வந்தோடனே இங்கே பாருங்கள், நல்லா மலன்னு கொதிக்குதுங்களா? கொதித்தோடனே அடுப்பை நிப்பாட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதை வடிகட்டிக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் போதே அதை குடிச்சிருங்க. ஆறிடுச்சுங்க. இது உடனே இது பண்ண கஷாயங்க. இது பாருங்கள், நான் நைட்டு கொதிக்க வச்சு அதை மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தேன். அது பாருங்கள் எவ்வளவு நல்லா சாயம் இறங்கியிருக்குன்னு. நான் பெரும்பாலும் நைட்டு தாங்க இது பண்ணுவேன். ஆனால் மறந்துட்டேன்னா அதை காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி கொதிக்க வைப்பேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பார்த்துக்கிறங்க. ஆனால் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. குடித்தாதான் அதனுடைய ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. இது நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான். ஹேருக்கு அப்ளை பண்ணால் நல்லா இந்த பொடுகு தொல்லையெல்லாம் இல்லாமல் ஆயிடுதுங்க. பொடுகு அறவே இல்லாமல் ஆயிடுது. ஹேர் நல்லா க்ரோத் ஆகுது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்துகிறதுக்கு முன்னால் உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்குதுன்னு டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.